The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் Disney Plus Hotstaril. Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology courses apply now. பொதுவா மாஸ் ஹீரோஸ் எல்லாரும் ஸ்டன்ட் சீன் பண்ணும்போது அவங்களுக்கு ஏகப்பட்ட இன்ஜுரிஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு, ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்கு. ஆனா அதை பத்தி அவங்களோட படத்தோட ப்ரொமோஷன்ல சில டைம் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா படத்தோட எண்டிங்ல ப்ளூபர்ஸா வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய தகவல்கள் இருந்தாலும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்குமே அவருக்கு ஏற்பட்ட இன்ஜுரிஸும் சரி, அவருக்கு ஏற்பட்ட ஆக்சிடென்ட்ஸும் சரி ரொம்பவே கம்மியா தான் வெளியில வந்திருக்கு. அப்போ ஒருவேளை நடிகர் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப சேஃபா தான் வந்து ஸ்டண்ட் பண்ணுவாரா, அவருக்கு வந்து அதிகமான இன்ஜுரிஸ் எல்லாம் ஏற்படலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. அவருக்குமே ஏகப்பட்ட இன்ஜுரிஸ் நடந்திருக்கு, ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. இவ்வளவு ஏன் அவருக்கு உயிரே போகிற அளவுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதை பத்தி எல்லாம் அவர் பெருமையா வெளியிலையும் சொல்லிக்கிறது இல்ல, யாரையும் சொல்ல விட மாட்டாராம். அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 10-12 வருஷமோ இல்ல 7-8 வருஷம் கழிச்சு யாராவது இன்டர்வியூ கொடுக்கும் போதோ இல்லனா அந்த டைரக்டர் வந்து சொல்லும் போது தான் நமக்கு தெரியும் விஜய் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு. அந்த மாதிரி நடிகர் விஜய் அவர்கள் ஸ்டண்ட் பண்ணும்போது அவருக்கு நடந்து மறைக்கப்பட்ட இன்ஜுரிஸ் மற்றும் ஆக்சிடென்ட்ஸ் அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதலாவதா நாம தெரிஞ்சுக்க கூடியது நேருக்கு நேர் திரைப்படம். இந்த திரைப்படத்துல கிளைமேக்ஸ் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தையை காப்பாற்றக்கூடிய ஒரு சீரியஸான சிச்சுவேஷன் ஒன்று வரும். அப்ப நடிகர் சூர்யா அவர்களும் விஜய் அவர்களும் ஒரு Yamaha RX 100 பைக்ல வந்து சேஸ் பண்ற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். அதுல வந்து ஒரு சமயத்துல வந்து சூர்யா அவர்கள் நிலை தடுமாறி 2 பேருமே பைக்ல இருந்து கீழே ரோட்ல விழுகிற மாதிரியான ஒரு சீன் ஒன்று இருக்கும். பார்க்கும்போது எவ்வளவு தத்ரூபமா நடிச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா ஆக்சுவலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ரியலான ஆக்சிடென்ட் தான். அந்த சீன்ல அவங்க நேரா பைக்ல வர மாதிரி தான் பிளான் இருந்திருக்கு. ஆனா யதார்த்தமா யாருமே எதிர்பாராத வகையில அவங்க வந்து பாத்தீங்கன்னா பைக்ல இருந்து அப்படியே ரன்னிங்லயே கீழே விழுந்திருக்காங்க. இதை பார்த்த டைரக்டர் இந்த சீன் ரொம்ப யதார்த்தமா இருக்கு, கேஷுவலாவே இருக்கு, அதை அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படத்துல அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டாங்க. சோ அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குமே வந்து காயங்களும் ஏற்பட்டு இருந்திருக்கு. அடுத்ததா கண்ணுக்குள் நிலவு. இந்த திரைப்படத்துல விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரிஸ்கியான ஒரு ஷாட் வந்து எடுக்கிற மாதிரி இருந்திருக்கு. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூல் இலையில அவர் வந்து உயிரிழக்கிறதுல இருந்து தப்பிச்சிருக்கிறாரு. ஒரு ரொம்ப ரிஸ்கான ஒரு ஸ்டண்ட்ஸ் தான். ஸோ அந்த ஸ்டண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கான ஸ்டண்ட் அப்படின்றதுனால விஜய் அவர்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த படக்குழுலாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து டான்ஸும் சரி ஸ்டண்ட்டும் சரி ரொம்ப ரியலா இருக்கணும், அது மக்கள் வந்து ரொம்ப நம்புற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக டூப்லாம் வேணாம் நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்குவாராம். அந்த மாதிரி அந்த ஸ்டண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிருக்காரு. பட் படக்குழுலாம் இல்ல வேணாம் சார், இது வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பண்ணாம வேற ஒரு நபரை வச்சு டூப் போட்டு பண்ண வச்சிருக்காங்க. அப்படி பண்ணும்போது அந்த நபர் வந்து இறந்து போயிருக்காரு. ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து உண்மையாவே இந்த ஸ்டண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல இவர் இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. பூவே உனக்காக படத்துல வந்து ஃபைட் சீன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கும். ஆனா ஃபைட் சீன் அப்படின்றது வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப நீளம் கருதி வந்து அதை வந்து கட் பண்ணியிருந்திருக்காங்க. அதுல ஒரு ஸ்டண்ட் சீன் பண்ணும்போது விஜய் அவர்கள் வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. மலை மேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஹார்ஸ் ரைடிங் பண்ற மாதிரியான ஒரு சீன் இருந்திருக்கு. அதுல விஜய் அவர்கள் தடுமாறி கீழே விழுந்து உடம்பெல்லாம் வந்து காயம் ஏற்பட்டிருக்கு. உடனே அந்த டைரக்டர் வந்து பதறி போய் சார் இல்ல சார் வேணாம் சார், நம்ம இந்த சீனே தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இல்ல திரும்ப ஒன்மோர் எடுங்க, நான் வந்து திரும்ப பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்போர்ட்டிவாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த சீன் திரும்பவும் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் உடம்புல காயங்கள் ஏற்பட்டுமே அந்த சீனை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவரே டூப் போடாம அதை பண்ணி கொடுத்திருக்காரு. அடுத்ததா துல்லாத மனமும் துள்ளும். இந்த திரைப்படத்துல ஒரு ரிஸ்கியான ஷாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் இன்ஜுரியோட வந்து பண்ணியிருக்கிறாரு. துல்லாத மனமும் துள்ளும் இந்த திரைப்படம் பண்ணும்போது விஜய் அவர்களுக்கு ஸ்பைனல் கார்ட்ல டிஸ்லோகேட் ஆகி கொஞ்சம் இன்ஜுரியும் இருந்திருக்கு. அப்போ அந்த படத்துக்கு கனல் கண்ணன் மாஸ்டர் தான் வந்து ஸ்டண்ட் மாஸ்டரா இருந்திருக்காங்க. அப்போ வந்து இவருக்கு இந்த மாதிரி இன்ஜுரி இருக்கிற சமயத்தில் நம்ம டூப்பே போயிடலாம், நம்ம வந்து ரிஸ்கியான ஷாட்ஸ்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் இல்லை நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பயங்கரமான ஒரு இன்ஜுரி இருந்த சமயத்திலையும் அந்த ஸ்டண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து அவர் 2 வருஷம் கழிச்சு ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி S.A. சந்திரசேகர் அவரோட இயக்கத்தில் வந்து தேவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தில் வந்து விஜய் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. அதுதான் ஆரம்ப காலகட்டத்தில் நடிக்கப்பட்ட படங்கள். ஸோ அந்த படத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து நிறைய டிஃபரெண்டான ஸ்டண்ட் சீன்ஸ் எல்லாமே அவர் வந்து பண்ணியிருப்பாரு. அப்படி ஒரு சீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டோர், அந்த கண்ணாடி டோரை உடைச்சுக்கிட்டு வந்து விஜய் அவர்களை வந்து வெளியில வர மாதிரியான ஒரு சீன் இருந்திருக்கு. அப்போ SAC கிட்ட போயிட்டு கனல் கண்ணன் மாஸ்டர் சொல்லியிருக்காரு இது ரொம்ப ரிஸ்கியான ஷாட்ஸா இருக்கு, நான் இதுக்கு வந்து டூப் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. பட் இவர் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகி ஏன் அந்த பையன் அவன் பண்ண மாட்டானா, அதெல்லாம் பண்ணுவான், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே விஜய் அவர்களும் என்ன பண்றது, உடனே அப்பாவும் சொல்லிட்டாப்ல நம்ம வந்து நடிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்திருக்காரு. வெளியில வந்து ஷார்ட்ஸ்லாம் முடிஞ்ச உடனே விஜய் அவர்கள் எந்திரிக்கும் போது தான் தெரியுது அவரோட தலையில மிகப்பெரிய ஒரு வெட்டுக்காயம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. வெட்டுக்காயம் ஏற்பட்டு தலை ஃபுல்லா ரத்தம் வழிஞ்சிருக்கு.
அந்த கண்ணாடியை அப்படி உடச்சிக்கிட்டு தாவும் போது தனக்கு அப்படி ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுமே ஒரு டைரக்டர் அந்த மாதிரி கேட்கிறாரு, நம்ம கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படின்ற வார்த்தைக்காகவே வந்து பாத்தீங்கன்னா அந்த சீன் அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. அடுத்து பத்ரி. ஸோ அந்த படத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டண்ட் சீன்ஸ் எல்லாமே அவர் வந்து அந்த பாக்ஸிங்க்கு ரெடி ஆகிற போதெல்லாம் காட்டியிருப்பாங்க. அது உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்ணதுதான். ஸோ இந்த படத்துல காட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது எல்லாமே அது வந்து எந்தவித டூப்போ மற்றபடி எந்தவித இதுவுமே கிடையாது. அவர் ரியலாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி தான் வேலாயுதம் படத்துலையுமே அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. அதாவது அந்த படத்துல வந்து ட்ரெயின்ல வந்து அவர் ஃபைட் பண்ற மாதிரியான ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப ரிஸ்கி. ஸோ ரன்னிங் ட்ரெயின்லேயே வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சீன் எடுக்கும்போது ரொம்ப ரிஸ்கியா இருக்கிறனால மாஸ்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து டூப் போட்டே இப்படி போயிடலாம் அப்படின்ற போது இல்லை டூப்லாம் வேணாம் நானே பண்றேன் அப்படின்ற போது வழக்கம் போல இவரை வந்து அடம் பிடிச்சிருக்காரு. இல்லைங்க இது ரொம்ப ரிஸ்கியா இருக்கு அப்படின்ற போது அப்ப வில்லனுக்கு வேணா நீங்க டூப் போட்டுருங்க, நான் ஒரிஜினலாவே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை அவர் வந்து அவரே பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஸ்டன் சீன் பண்ணும்போது தான் இவ்வளவு ரிஸ்கியா பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதே பட்சத்துல வந்து அவர் டான்சிங் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இன்ஜுரி ஆயிருந்தா கூட அவர் வந்து இல்ல நான் பரவாயில்ல ஃபேன்ஸ்க்காக நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி தெரி படத்துல வந்து ஒரு சாங் ஒன்று இருக்கும். அது வந்து படத்தோட ஃபைனல்ல தான் வரும். ராங்குன்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து காலில் ஏதோ ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருந்திருக்கு. அது வந்து பயங்கரமாக வலியும் இருந்திருக்கு இவருக்கு. அதை வந்து யாருக்கிட்டையுமே சொல்லலை. மாஸ்டர்ஸ் வந்து அதை கவனிச்சிருக்காங்க. இவர் நடக்கும் போதும் சரி கொஞ்சம் டான்ஸ் பண்ணும்போது அந்த காலை கொஞ்சம் வலியோட தான் ஊண்டி இருக்காரு. அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரிஸ்கியான மூமெண்ட்ஸ்லாம் இருந்தனால இது இன்னொரு நாள் நம்ம ஷூட் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இவர் இதை மறைச்சிட்டு இல்லை நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. அதுல அந்த ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா ஹை பீட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் முடிஞ்சு அப்படியே ஓங்கி கால் அப்படியே தரையில் அடிச்ச மாதிரி வந்து ஒரு சிக்னேச்சர் போஸ் ஒன்று கொடுக்கணுமா. அந்த போஸ் வந்து பாத்தீங்கன்னா கால் வலிச்சாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எனர்ஜியோட ஒரு பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாஸ்டர்ஸ் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அதை வந்து வெளியில சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பட ஷூட்டிங்ல மட்டுமே கிடையாது, இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ஒரு ஹோட்டலுக்கு தங்க போயிட்டு இருக்கும்போது அந்த இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை பாக்குறதுக்காக பயங்கரமா கூடிடுவாங்க. அப்போ ஒரு இரும்பு வேலி ஒன்று போடப்பட்டிருக்கும். ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த இரும்பு வேலிக்கு அந்த பக்கம் நின்று அந்த வேலி மேல தாவிக்கிட்டு விஜய் அவர்களை பார்க்கணும்ன்ற ஆர்வத்தில் இருப்பாங்க. ஸோ இவங்க எப்பவும் போல அந்த ஃபேன்ஸை மீட் பண்றதுக்காக பக்கத்துல வரும்போது அந்த வேலி அப்படியே அந்த வெயிட்டுக்கு தாங்க முடியாம கீழே சாஞ்சு விழும். ஸோ மற்ற ஒரு சிலராக இருந்தால் அதுலேருந்து தப்பிக்கணும், நம்ம மேலே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பின்னாடி போவாங்க. பட் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா உடனே அந்த ஃபேன்ஸும் கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து விஜய் அவர்களும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலியை தாங்கி பிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களால் கொண்டாடப்பட்டுச்சு. இப்படி இவரோட ஷூட்டிங் ஸ்பாட்ல தொடர்ந்து இப்போ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஜுரிஸும் ஆக்சிடென்ட்ஸும் நடந்து தான் இருக்கு. இந்த மாதிரி பிகில் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கு வந்து ஃபோக்கஸ் லைட் தலையில விழுந்து மிகப்பெரிய ஒரு இன்ஜுரி ஒன்று ஏற்பட்டிருக்கும். அதனால அந்த நபர் வந்து பயங்கர காயமடைஞ்சு வீட்டுக்கு போகக்கூடிய நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கும். ஸோ அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து அவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான மொத்த விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி இருந்திருக்காரு. நேரடியாக வீட்டுக்குமே போய் வந்து பார்த்தீங்கன்னா கவனிச்சு அது எல்லாமே வந்து நலம் விசாரிச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயமும் வந்து ரசிகர்களால் கொண்டாடப்பட்டுச்சு. ஆனால் அந்த சமயத்தில் வந்து யாருக்குமே பெருசாக வெளியில தெரியல. அதுக்கப்புறம் ஒரு சிலர் இதை சொல்லும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு படங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிஸ்கியான ஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, அது ஆக்ஷன் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் சரி, நான் ஃபேன்ஸ்க்காக நான் பண்றேன் அப்படின்னு கேட்டு வாங்கி பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் நடிகர் விஜய் அவர்கள். அப்படிதான் இப்ப ரீசெண்டா கோட் படத்தோட படப்பிடிப்பு அப்படின்றது வந்து நடந்து முடிஞ்சிச்சு. அதுல ரஷ்யாலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான ஸ்டண்ட் சீன்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க. அப்படி நடிகர் விஜய் அவர்கள் ஸ்டண்ட் பண்ணும்போது அவருக்கு ஒரு காயம் ஏற்பட்டதா சொல்லப்படுது. அந்த காயம் யாருமே வெளியில சொல்லல, அவருமே அதை பத்தி வெளியில பேசல. பட் அவர் கேரளா வந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாம் மீட் பண்ணார். அப்ப ரசிகர்களை மீட் பண்ணும்போது அவருக்கு எடுக்கப்பட்ட அந்த புகைப்படத்துல அவர் கையில வந்து பாத்தீங்கன்னா காயம் இருக்கிறத வந்து ரசிகர்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவருக்கு ஏற்பட்ட காயம் வந்து அந்த ஸ்டண்ட் பண்ணும்போது தான் ஏற்பட்டதாகவும் அதை வந்து வெளியில பெருசா யார்ட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு அவர் நினைச்சதாகவும் வந்து சொல்லப்படுது. ஸோ இப்படி தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்காக வந்து எவ்வளவு ரிஸ்கா இருந்தாலும் சரி, எவ்வளவு ரிஸ்கியான ஸ்டண்ட்ஸா இருந்தாலும் சரி, எவ்வளவு சீரியஸான ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, அதை நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி பண்ணக்கூடியவர் தான் தளபதி விஜய் அவர்கள். இப்படி தன்னோட ஃபேன்ஸ்க்காக எவ்வளவு ரிஸ்கான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நான் பண்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. தி சென்னை சில்க்ஸ் இன் வாவ் சம்மர் சேல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology courses apply now.